கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? உலக அதிசயங்கள்ல ஒண்ணுதான் நம்ம சீன பெருஞ்சுவர். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல. வாழ்க்கையில எப்படியாவது ஒரு முறையாவது அதை பார்த்தணுன்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஆசையா இருக்கும், அப்படிதானே? அது 4500 மைல் நீளமும் 35 அடி உயரமும் 25 அடி அகலமுமா செம பிரம்மாண்டமா எதிரிகள் உள்ள நுழையாதபடிக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் கட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் கடந்த 100 ஆண்டுகள்ல 3 முறை அங்க உள்ள காட்டு மிராண்டிகள் அதுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. எப்படிதானே நினைக்கிறீங்க? அவங்க அந்த செவரை உடைச்சோ அப்படி இல்லாட்டி அந்த செவரை தாண்டியோ ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் அவங்க உள்ள போல. அங்க காவல் காக்கிற காவலாளி கிட்ட லஞ்சம் கொடுத்து ஈஸியா மெயின் கேட் வழியாவே உள்ள போயிட்டாங்க. அதுதான் அவங்க தோல்விக்கும் காரணமா இருந்துச்சு. இதை போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பாக்கு பிரியமில்லாத சின்ன சின்ன தவறுகளை செய்யும் போது ஏசப்பா கிட்ட இருந்து வர்ற பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தடுக்குது. நாமளும் போதுன்ற மனசோட வாழ கத்துக்கிட்டோம்னா ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு நாள் அப்பாவும் பொண்ணும் பட்டை விட்டுட்டு இருந்தாங்களாம். அப்ப அப்பா மகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம். ஏமா, இந்த நூலோட வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னாலாம், இந்த நூல் தான்ப்பா இந்த பட்டத்தோட சுதந்திரத்தையே தடுத்துட்டு இருக்கு அப்படின்னு. உடனே அப்பா சொன்னாராம், இல்லம்மா, இந்த நூல் தான் அந்த பட்டத்தை பறக்க வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு சிசரை எடுத்து கட் பண்ணி விட்டாராம். ஆரம்பத்துல அந்த பட்டம் தாறுமாறா மேல பறந்து போய் கொஞ்சம் தூரம் போய் கீழே விழுந்துருச்சு. இதே போலதாங்க நம்மளுடைய பெத்தவங்களோட கண்டிப்பும் கூட. அது நம்மளை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கதாகவும் அதுல இருந்து அத்துட்டு போறதுதான் நம்மளோட சுதந்திரம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த சுதந்திரம்ன்றது ரொம்ப தற்காலிகமானது. நம்ம மனம் போன போக்குல வாழ்றதுதான் நம்மளோட சுதந்திரம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த பட்டம் மாதிரி சீக்கிரமா கீழே விழுந்துருவோங்க. வேதம் இதை குறிச்சு என்ன சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகள் 1:8 என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படின்னு. நீங்களும் அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்துவாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு வசனம் கேட்கலாமா? நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியா இருப்பேன். சங்கீதம் 119:47. இந்த வசனத்துக்கான ஆக்ஷன் பார்த்துடலாமா? நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியா இருப்பேன். சங்கீதம் 119:47. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரின் அன்பு கூறுகிறேன். சங்கீதம் 116:1. காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி சேவன் சுற்றிட மாட்டேன், விமானப்படையில் பறந்திட மாட்டேன். நான் இயேசுவின் போர் வீரன், நான் இயேசுவின் போர் வீரன், நான் இயேசுவின் போர் வீரன். இயேசுவின் செல்லங்கள். இப்ப நாம ஒரு வசனம் கேட்க போறோம். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம ஆக்ஷன் பார்ப்போமா? ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
இந்திய தேசத்துல ஏன் உபத்திரவம் இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இன்னைக்கு பயங்கர சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் கூடுறாங்க? ஏன் ஆண்டவர் சில கட்சிக்கு ஆட்சியை பொறுப்பை கொடுக்கிறார்? அவருடைய பிளான் எல்லாம் என்ன தெரியுமாங்க? நீ திருந்தணுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நீ திருந்தணுங்க. சொல்லுங்க, நீ திருந்தணும். நான் அந்த யோனா புஸ்தகம் ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் தாழ்மையாக இருக்க எனக்கு கட்டுத்தாருன்னு ஜெபம் பண்ணுவாங்க. கவலைகள் என்ன? இவன் நினிவேலை பிரசங்கிக்கிறான். ரிசல்ட்டை இவன் வேற மாதிரி எதிர்பார்க்கணும். எல்லாரும் நாசமாக போயிடணும், அழியணும், நான் கண்ணால் பார்க்கணும். நீங்களும் அப்படி ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க என்ன? நீங்கள் வேற மாதிரி யோனா மாதிரி, நீங்கள் வேற யோனா. ரிசல்ட் வேற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அந்த ரிசல்ட்டை ஆண்டவர் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறான். ஆண்டவரை கம்பல் பண்ணுறான். அவர் ரிசல்ட் வேறங்க. அவர் சொல்றாரு, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்தி பரிதவியாமல் இருப்பேன். நீ ஒரு ஆமணக்கு செடி கவலைப்படுற. இன்னைக்கு ஆண்டருக்கு உன் கோபம் சரியா, உன் கவலை சரியா, நீ எதிர்பார்க்கிற ரிசல்ட் சரிதானா? அந்த ரிசல்ட் ஆண்டர் கொடுப்பதற்கு நீ உருப்படியா, நீ தகுதியா? இப்போ இருக்கிற ஒரு 20 ஆத்மா 30 ஆத்மா உங்கள் சர்ச்சுக்கு வர்றாங்களேங்க. இந்த 20 ஆத்மா 30 ஆத்மா வருதுல்ல, உங்களால் 1 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறீங்களா? வேத வாசிப்பு சரியாக இருக்கா? உங்களுடைய பரிசுத்தம் சரியாக இருக்குதா? இந்த ஒரு 20 ஆத்மா 30 ஆத்மா இருக்கும் போதே உன் ஜெப வாழ்க்கை தள்ளாடுதே. 300 ஆத்மா 200 300 ஆத்மாக்கள் தந்தா நீ எப்படி இருப்ப? 2000 ஆத்மாக்கள் 3000 ஆத்மாக்கள் வந்துட்டா நீ எப்படி இருப்ப? நான் சொல்கிறேங்க, அவரை ஏமாற்றவே முடியாதுங்க. அவரை ஏமாற்றவே, நல்லா அழுத்தி பக்கத்தில் சொல்லுங்கள், அவரை ஏமாற்ற ட்ரை பண்ணாத, அவர்கிட்ட நடிக்க ட்ரை பண்ணாத. அவர் தராசில் அப்படி நிறுத்து பார்ப்பார். குறைவுள்ளவனாக கண்டேன். நான் அந்த யோனா புஸ்தகம் ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் தாழ்மையாக இருக்க எனக்கு கட்டுத்தாருன்னு ஜெபம் பண்ணுவாங்க. போச்சுங்க, தாழ்மை இல்லாட்டா போச்சுங்க. அவர் வாட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பார். வாதைகளை, பிரச்சனைகளை, கீழ்காற்று அலைகளை, என்ன மீனை அவர் வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அணிவகுத்து அவர்கிட்ட பிளான் காலியாக நினச்சிடாதீங்க. 1000 பிளான் ஒன்றை திருத்துறதுக்கு இருக்குது. அவருடைய பிளான் எல்லாம் என்ன தெரியுமாங்க? நீ திருந்தணுங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், நீ திருந்தணுங்க. சொல்லுங்கள், நீ திருந்தணும். இந்திய தேசத்தில் ஏன் உபத்திரவம் இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இன்னைக்கு பயங்கர சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் கூடுறாங்க? ஏன் ஆண்டவர் சில கட்சிக்கு ஆட்சியை பொறுப்பை கொடுக்கிறார்? நாம் உருப்படலைங்க. பூரா வசதிகளை ஐஸ்வர்யத்தின் ஆடுகிறோம். கோட்டு டை கட்டணும், பயங்கரமாக ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும், ஆய்வன் இப்படியெல்லாம் வசதியாக இருக்க தங்குற விரும்பினா அவர் சித்த நடக்கலையப்பா. நினிவேல பிரசங்கம் பண்ணுங்கிற அந்த நோக்க நிறைவேறலையே. அப்புறம் எப்படிங்க ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார்? நீ விரும்புகிற ராஜாக்களை கொடுப்பார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறது என்ன? ஆத்துமாக்கள். நினிவே பட்டணம், இந்திய தேசத்தில் எத்தனையோ மொழிகளுக்கு வேதாகமம் இல்லை. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஜாதி கூட்டம், ஆயிரக்கணக்கான கூட்டம் இருக்கிறது. மலை தேசங்கள் இருக்கிறது. நிர்வாணமாக இருக்கிற கூட்டங்கள் இன்னும் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. நாகரிகம் தெரியாதவர்கள், மூடை நம்பிக்கை உள்ளவர்கள். ஆண்டவர் எத்தனை வேதனையோடு கூட ஆண்டவர் உங்களை நம்புகிறார், உன்னை நம்புகிறார், என்னை நம்புகிறார். இரு கரம் கூப்பி அவர் நிற்கிறார். தாகத்திற்கு நீ வா, நான் உன்னை அனுப்புவேன், நான் உன்னை பயன்படுத்த போகிறேன், லட்சங்களுக்கு உன்னை பயன்படுத்த போகிறேன், நீ வா என்று சொல்லி உன்னை நம்பி அவர் வந்து நிற்கிறாரே. உன் கவலைகள் என்ன? உன் கவலை என்ன? நான் சொல்கிறேங்க, சாதாரணமாக பெரிய பெரிய கூட்டத்தில் கடைசி ஜபத்தில் நானும் என்னுடைய டீமாக போயிருக்கும்போது, கணேசா
கடைசி ஜெபம் பண்ணும்போதே நம்ம எந்திரிச்சு சாப்பாடு லைனுக்கு போயிடுவோம், இல்லாட்ட வரிசையில் பின்னாடி நிற்கணும். சோறாடா முக்கியம், கழுதை நின்று வாங்குவோம் மேடா. இன்றைக்கி யோனா மாதிரி தாங்க இருக்கிறோம். யோனா ஆமணக்கு செடிக்கு கவலைப்படுறது மாதிரி தான் நம்முடைய கவலைகள் எல்லாம் இருக்குது. நமக்கு இடம் கிடைச்சிடாது, இருக்கட்டும், இன்னொருத்தவங்க உட்காரட்டும். அவருடைய சிந்தனை எல்லாங்க யோனாவுடைய இருதயம் மாறணும். அவர் என்ன வேணாலும் செய்வாருங்க. உன்னை கொண்டு எத்தனை லட்சங்களையும் சந்திப்பதற்கு ஆண்டவர் வல்லமை இல்லவர், உனக்கு வரங்களை தருவதற்கு வல்லமை இல்லவர், நீ கேட்கிற ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை தருவதற்கு வல்லமை இல்லவர். உன்னிடத்தில் தேவையானது ஒண்ணுதாங்க, உன் இருதயம் மாறணுங்க. லோத்து தாமதித்த போது ஆண்டவர் இதன் மூலம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த மனிதன் தாமதிக்கிறானோ அவனை வைத்து ஆண்டவரால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு தாமதிக்கிற ஒரு மனிதனை கொண்டு தேவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அன்பின் பிதாவே, நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, தாகத்தோடு வாஞ்சியோடு உம்மை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகமத்திலே துவக்க பக்கத்திலே ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் அடையாளமாக எழுதி வைத்துள்ள ஒரு மனிதரை குறித்து இன்றைக்கு சிறிது நேரம் சிந்திக்க போகிறோம். யார் அந்த எச்சரிப்பின் அடையாளமாக தேவன் சொன்ன நபர் யார் என்று பார்த்தால் லோத்து என்ற ஒரு மனிதர். அவரை குறித்து வேதாகமம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நீதிமானான லோத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தை கொண்டவன் என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த வசனங்களை வாசிக்கிறோம். ஆனால் இந்த ஆதியாகமத்தின் 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் வரைக்கும் லோத்துவை குறித்து என்னென்ன காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு எச்சரிப்பின் அடையாளமாக இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் அடையாளமாக இருக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. கட்டாயம் அவருடைய வாழ்க்கை நம்மோடு பேசுகிறது. அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எச்சரிக்க வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. முதல் காரியம், லோத்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 3 காரியங்களை நம்ம சிந்திக்க போகிறோம். முதல் காரியம், லோத்துவினுடைய தவறான ஒரு தெரிந்தெடுப்பை நாம் 13ஆவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். யார் இந்த லோத்து? விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் சொந்த அண்ணனுடைய மகன் தான் லோத்து. லோத்துக்கு ஆபிரகாம் சித்தப்பா முறை. ஒருவேளை லோத்தினுடைய தகப்பனார் இறந்திருக்கலாம், அதனால ஆபிரகாமோடு கூட சேர்ந்தே லோத்து இருக்கிறதாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவரோடு கூட சேர்ந்துதான் கூடாரம் போடுகிறார், அவரோடு கூட சேர்ந்துதான் வசிக்கிறார். அவருடைய மந்தை மேய்ப்பர்கள், இவர்களுடைய மந்தை மேய்ப்பர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்துதான் வேலை பார்க்கிறதானாக 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஒருவேளை ஆண்டவர் இந்த ஆபிரகாமையும் லோத்தையும் எப்படி ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொன்னா, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு பெரிய ஆசீர்வாதத்தினால தேவன் தம்முடைய பிள்ளைகளை நிரப்பினார். அவருடைய ஆடு மாடுகள், அவருடைய மிருக ஜீவன்களை பூமியே தாங்க முடியாத அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமின் மீதும் லோத்துவின் மீதும் இருந்ததை நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு ஆசீர்வாதம். ஒரு நாள் மேய்ப்பர்களுக்கும் இடையே வாக்குவாதம் வந்தது. ஆபிரகாம் சொல்லுகிறார், லோத்தை அழைத்து, ரொம்ப ஜென்டில்மேன் ஆபிரகாம் சொல்கிறார், லோத்து, உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் வேண்டாம்ப்பா. ஓ மந்தை மேய்ப்பர்கள் நிமித்தம், சின்ன சின்ன பிரச்சனைகள் நிமித்தம் நம்ம உறவுகளுக்குள்ள விரிசல் வேண்டாம். நீ வடக்க நீ போனானா நான் தெற்க போகிறேன். நீ உனக்கு இஷ்டமானதை நீ தெரிந்து கொள். நீ தெற்கே போனானா நான் வடக்க போகிறேன். நீ எதை தெரிந்து கொள்கிறியோ நான் அதுக்கு வேற ஒரு பகுதி நான் தெரிந்து கொள்கிறேன் என்று ரொம்ப ஜென்டில்மேனா ஆபிரகாம் சொல்லுகிறார் லோத்து கிட்ட. உடனே லோத்து என்ன செய்கிறார்? வாசிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஆபிரகாம் சொன்ன உடனே லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து, அவங்க சித்தப்பா பக்கத்தில் இருக்கிறார், சித்தப்பா சொன்னதுதான் தாமதம், உடனே தனக்கு எந்த இடத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று அவர் தன்னோட கண்களை ஏறெடுத்து பார்க்கார். ஒரு நிமிஷம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தது நீங்க தான்,
நான் எங்க போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஜெபம் அவருடைய உள்ளத்துல இருந்ததா தெரியல. தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். அங்க அழகாக யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அது செழிப்பான நதி. அந்த யோர்தான் நதிக்கு பக்கத்துல சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாக கண்டு உடனே சொல்லுகிறார் ஆபிரகாம்கிட்ட, நான் இந்த பகுதியை தெரிந்து கொள்கிறேன், இங்க நான் போகிறேன் என்று சொல்லி லோத்து தன்னுடைய கண்கள் விரும்பினபடி ஒரு பகுதியை தெரிந்தெடுக்கிறத பார்க்கிறோம். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகில் உள்ள சமபூமியை தெரிந்து கொண்டான். ஏன் இது தவறான தெரிந்தெடுப்பு என்று நம்ம வாசிக்கிறோம் என்றால், அது பக்கத்துல தான் வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. சோதோம் பட்டணமும் கொமோரா பட்டணமும் என்ன செய்தான் இருக்குதான். அவர்கள் செய்த பாவம் தேவனை வந்து எட்டிற்று. அவ்வளவு துணிகரமான பாவம், அவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்க பாவம் அந்த பட்டணங்களிலே இருக்கிறது. லோத்துக்கு இது தெரியாம இருந்திருக்குமா? நிச்சயமா தெரிந்திருக்கும். ஆனா அவருக்கு அந்த செழிப்பு தான் தெரிஞ்சதே ஒழிய சோதோம் பக்கத்துல போய் குடியிருக்கிறோமே அப்படிங்கிற கவலை அவருக்கு இல்லவே இல்லை. அவருக்கு அந்த தன்னுடைய மந்தைக்கெல்லாம் அதுக்குள்ள நல்ல மேய்ச்சல் இருக்குது. ஒருவேளை அவர் ஆதாயத்தை தான் பார்த்தாரே ஒழிய தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை குறித்து அவருக்கு கவலையே இல்லை. சோதோம் கொமோரா பட்டணம், ஐயோ பாவம் நிறைந்த பட்டணமே, அதுகிட்ட போய் செலக்ட் பண்றோமே, அவருடைய வாழ்க்கை ஒருவேளை அது பக்கத்துல நம்ம குடியிருந்தா நமக்கு ஏதாவது ஆயிருமோ என்று எந்த கவலையும் இல்லாமல் ஆதாயத்தை மாத்திரம் பார்த்து லோத்து அந்த இடத்தை தெரிந்து கொள்கிறார். லோத்து அங்க போகிறார். 13:12. ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். 13:12 சொல்லுகிறது, லோத்து சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். 14:12 வாசிப்போம். 14:12. சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம், சோதோமுக்கு நேரே குடியிருந்தான். அடுத்த அதிகாரத்திலே போடப்பட்டிருக்குது, சோதோமிலே குடியிருந்தபடியால். முதல்ல போகும்போது அவர் சோதோமுக்குள்ள போகல, அந்த சோதோம் பட்டணத்துக்கு நேரா இருக்கிற வெளியில தான் அவர் குடியிருந்தாரு. கொஞ்ச நாள்ல என்ன நினைச்சாருன்னு தெரியல, சோதோம் அருவருக்கத்தக்க பாவம் மிகுந்த ஜனங்கள் வாழ்கிற அந்த மக்களுடைய வீட்டுல ஒரு வீட்டுல குடியிருக்க போயிட்டாரு. நிச்சயமா சொல்கிறேன், ஆண்டவர் சோதோமுக்கு உள்ள லோத்து நீ போன்னு சொல்லியிருக்கவே மாட்டாரு. அவனாக தெரிந்து கொண்ட பகுதி தான். அவன் அவனுடைய ஆதாயத்துக்காக அவன் தெரிந்து கொண்டான். விசுவாசித்து நடவாமல் தன்னுடைய கண்கள் விரும்பினதை லோத்து தெரிந்து கொண்டான். சோதோமுக்கு நேர கூடாரம் போட்டான். அடுத்த அதிகாரம் சொல்கிறது, சோதோமுக்கு உள்ளாகவே அவன் ஒரு வீட்டுல குடியேறி விட்டான். அந்த மக்களுடைய பாவ வாழ்க்கை அவனை பாதிக்கவே இல்லை. ஐயோ இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களே, இங்க போய் நம்ம குடியிருக்கணுமே என்ற எண்ணம் அவனுடைய இருதயத்துல கொஞ்சமும் இல்லாமல் அவர்களோடு ஒரு லைன் வீட்டுல போய் லோத்து குடும்பமாக குடியேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்ல ஆண்டவர் லோத்து என்ற எச்சரிப்பின் பாத்திரத்திலிருந்து தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், மகளே மகனே, உன்னுடைய தெரிந்தெடுப்பு எப்படி இருக்கிறது? உன்னுடைய தெரிந்தெடுப்பு எப்படி இருக்கிறது? முக்கியமான காரியங்களில் நம்ம தெரிந்தெடுக்கும் போது லோத்தை நம்ம நினைச்சு கொள்ளணும். ஒருவேளை லூக்காவில் போடப்பட்டிருக்கிறது, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஒரு முக்கியமான காரியத்திற்காக முடிவெடுக்கும் போது, ஒரு காரியத்தை தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது, லோத்துவை போல உங்க கண்கள் விரும்பினதை நீங்க செய்ய போகிறீங்களா, அல்லது உங்க ஆதாயத்துக்கான காரியங்களை நாம் யோசித்து தெரிந்தெடுக்க போகிறோமா? விசுவாசித்து விசுவாச கண்களோடு ஆண்டவரிடத்துல கேட்டு நம்ம காரியத்தை செய்ய போகிறோமா? ஒருவேளை வாழ்க்கை துணியை தெரிந்தெடுக்கிற காரியமா இருக்கலாம். வாலிப வயதில் இருக்கிறவங்க யாரை தெரிந்தெடுப்பது? ஒருவேளை நம்ம பார்க்கிற ஒரு நபர், பார்க்கிற ஒரு பெண், அல்லது பார்க்கிற ஒரு ஆண் எல்லா விதத்திலும் பெஸ்டா இருக்கிறது போல நமக்கு தெரியலாம். இவங்களை திருமணம் பண்ணா நம்ம நல்லா இருப்போம், எல்லாத்துலயும் மேட்ச், ஹைட் மேட்ச், கலர் மேட்ச், எல்லா மேட்ச், படிப்பு மேட்ச், எல்லாமே எனக்கு பொருத்தமா இருக்கு, இவர் தான் என் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமா? ஒருவேளை இவர் தான் என் பெஸ்ட்ன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற பெஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் ஆசீர்வாதமாக ஒரு நாளும் மாறவே மாறாது. நம்முடைய ஆசைகள், நான் இதெல்லாம் ஆசைப்படுறேன், இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாக்கி தரணும், நத்திங். நம்ம ஆசைப்படுவது ஆசீர்வாதமே அல்ல, ஆண்டவர் நமக்கு தர்றாரு பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீங்க? லோத்து தன்னுடைய கண்ணை ஏறெடுத்து பார்த்து, சமனான பூமி இந்த யோர்தானுக்கு பக்கத்தில் இருக்குது, செழிப்பா இருக்குதேன்னு போனாரு. சோதோமுக்கு எதிரதான் குடியிருந்தாரு. அடுத்து என்ன நினைச்சாரோ தெரியல, அதற்கு உள்ளாகவே குடியிருக்கும்படி போய்விட்டார்.
தன்னுடைய முழு குடும்பத்தின் ஆத்துமாவை அவர் இழந்து போனதாக இருக்க ஒரு சின்ன காரணம் என்ன? அவருடைய தெரிந்தெடுக்கிற காரியத்துல ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம். மகளே மகனே, நீ ஆசைப்படுவதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமா ஆயிராதுப்பா. நீ கொஞ்சம் பொறுத்துரு, என்னுடைய வார்த்தைக்கு பொறுத்துரு, என்னுடைய வழிநடத்துதலுக்கு பொறுத்துரு, என்னுடைய காரியங்களுக்காக நீ பொறுத்துரு. நான் உனக்கு பெஸ்டா தர்றதுக்கு நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாம்கிட்ட 13 ஆபிரகாம், உன் கண்ணை ஏறெடுத்து பாரு, நீ எங்க என்னென்னலாம் பாக்குறியோ எல்லாமே உனக்கு தான், நீ நடக்கிற பூமி எல்லாம் உனக்கு தான், இதையெல்லாம் உனக்கு சொந்தமா தரும்படியாகத்தான் நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமே ஓ கண்ணை ஏறெடுத்து பாருப்பான்னு சொல்றாரு. ஆண்டவர் அப்படி சொல்வது தான் ஆசீர்வாதம். நம்முடைய கண்களை ஏறெடுத்து நம்முடைய விருப்பப்படி ஒரு காரியத்தை செலக்ட் பண்ணுவது என்றைக்குமே ஆசீர்வாதமாய் இருக்காது என்பதற்கு வேதாகமத்தின் சில பக்கங்களிலே லோத்து நமக்கு எச்சரிப்பின் அடையாளமாக இருக்கிறார். ஒருவேளை வேலை தேடிக்கொண்டிருக்கிற நபர்களாய் நீங்கள் இருக்கலாம். இந்த வார்த்தை எங்கெங்கோ இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நான் என்ன வேலையை, ஒருவேளை என்ன வேலையை செலக்ட் பண்ணுது, இதுல நிறைய சம்பளம் இருக்கு, என் வீட்டின் பாரங்கள் கடன் பிரச்சனை இவ்வளவு இருக்கு, இந்த சம்பளத்தை நான் எடுத்து ஒருவேளை இங்க போய் நான் வேலை செஞ்சு இரவும் பகலும் 7 நாள் நான் வேலை செஞ்சாதான் காரியம் நடக்கும். இல்லவே இல்லை. நம்முடைய வறுமையை மாற்றுவதற்கு கையில இருக்க ஆண்டவர் கையில 5 அப்பம் கொடுக்கப்பட்டா போதும், அதை பெருக்குவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய உடல் உழைப்பினால தான் நான் என் குடும்பத்தின் காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பது அல்ல. நம்முடைய கரத்துல எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவதற்கு, அவரோடு உள்ள ஜனங்களோடு ஐக்கியம் கொள்வதற்கு நம்ம சின்ன சின்ன காரியங்களை பார்த்து நம்முடைய வேலைகளை தெரிந்தெடுக்க காரியமா இருக்கலாம். ஒருவேளை வீடு கட்டி கொண்டு இருக்கிறவங்க இருக்கலாம், வீடு எந்த வீட்டுக்கு போக அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க இருக்கலாம். ஓ, நல்ல கம்மியான வாடகையா இருக்கு, நல்ல காற்றோட்டமா இருக்கு, எல்லாமே நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இந்த வீட்டை நம்ம இந்த இடத்துல வீடு கட்டிடலாம், அல்லது இந்த வீட்டுக்கு நம்ம வாடகைக்கு போயிடலாம், வாடகையும் குறைவா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்முடைய தெரிந்தெடுப்பு இருக்கக்கூடாது. நான் எங்க வீட்டு பக்கத்துல ஆவிக்குரிய நபர்கள் இருக்கிறாங்களா, ஆவிக்குரிய ஆலோசனைகளை பெற எங்க வீட்டு பக்கத்துல ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கிறாங்களா, எங்கோ 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி தான் ஒரு ஆலயம் இருக்குன்னா அந்த வீட்டை செலக்ட் பண்ணாதீங்க. அங்க ஒரு வாடகைக்கு வீட்டை அமர்த்த வேண்டாம். ஒரு நிச்சயமா யோசிக்க வேண்டியது, ஒருவேளை ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு சர்ச் இருக்குதா, இதையெல்லாம் பார்த்து வீடு கட்டுவதற்கு இடம் வாங்க வேண்டும். வாடகைக்கு நம்ம போகிறோம்னா அந்த வீட்டுல இந்த போற ஒரு ஐக்கியம் இருக்கிறதா, ஆலயம் அருகில் இருக்கிறதா என்பதை பார்த்து நாம் தெரிவு செய்ய வேண்டும். வாழ்வின் முக்கியமான காரியங்களை தெரிவு செய்கிற நேரத்துல லோத்துவை நினைச்சுக்கோங்க. கண்ணுக்கு பட்டுச்சு, சூப்பரா இருந்துச்சுன்னு போயிட்டான், குடும்பத்தின் ஆத்துமாக்களை அவன் இழந்து போய்விட்டான். நம்முடைய கண்ணுக்கு அழகா தெரிகிறது, நம்முடைய இருதயத்தை பார்த்தோன்னே கவர்ந்து இழுக்கிற முகம், நம்முடைய இருதயத்தை பார்த்தோம், நம்ம காரியத்தை பார்த்தோன்னே நமக்கு இது பிடிச்சு போன காரியம் இதுதான் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. உடனே நம்ம ஜோமன ஆரம்பிச்சிடும், ஆண்டவரே எனக்கு இது விருப்பம், ஆண்டவரே இதை தாங்கன்னு சொல்லி நம்ம ஜோமன ஆரம்பிச்சிடும். ஜெபம் என்பது நம்முடைய விருப்பத்திற்கு ஆண்டவரை இழுப்பது அல்ல, ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நம்மை விட்டு கொடுப்பது தான் ஜெபம். ஹல்லேலூயா. இந்த காரியம் எனக்கு வேணும், இந்த வீட்டை வாங்கணும், இந்த வேலைக்கு நான் போகணும், இந்த திருமணம் நடக்கணும், இதெல்லாம் என்னுடைய விருப்பம் ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க செஞ்சிருங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஆர்டர் போடுறோம். இதுதான் ஜெபம் நினைக்கும். இல்ல, ஆண்டவரை நம்முடைய வழிக்கு கொண்டு வருவது அல்ல ஜெபம். ஆண்டவருடைய வழியை அறிந்து அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பது தான் ஜெபம். முதல் காரியம் லோத்துவின் தவறான தெரிந்தெடுப்பு என்று பார்த்தோம். அடுத்ததாக லோத்து செய்த தாமதம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லோத்து செய்த தாமதத்தை இங்க வாசிக்கிறோம். லோத்து அப்படின்னு சொன்னோன்னே நம்ம இருதயத்துக்கு வர வேண்டியது என்னன்னா அவனுடைய தாமதம். லோத்து எப்போது தாமதித்து கொண்டிருந்தார்? சோதோம் அழிய போகிற அன்றைய நாளின் காலை வேளையிலே தாமதித்து கொண்டிருக்கிறார். எங்கு தாமதித்து கொண்டிருந்தார்? அழிய போகிற சோதோமுக்கு உள்ளே இருந்து தாமதித்து கொண்டிருக்கிறார். யாருடைய முன்னிலையில் அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார்? அந்த சோதோமை அழிக்க வந்த தேவ தூதர்களுடைய முன்னிலையில உட்கார்ந்து அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம் பாருங்களேன். இன்னைக்கு அழிக்கப்பட போகுது, இன்னும் பொழுது விடிந்து வருகிற நேரத்துக்குள்ள அழிக்கப்பட போகுது, அப்போ தாமதித்து கொண்டிருக்கிறார். அழிக்க வர்றவங்க முன்னாடி உட்கார்ந்து தாமதித்து கொண்டிருக்கிறார், அழிய போகிற இடத்துல உட்கார்ந்து தாமதித்து கொண்டிருக்கிறார். லோத்து தாமதித்த போது ஆண்டவர் இதன் மூலம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா?
ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த மனிதன் தாமதிக்கிறானோ அவனை வைத்து ஆண்டவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு தாமதிக்கிற ஒரு மனிதனை கொண்டு தேவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவதூதர்கள் சொல்றாங்க லோத்தை பார்த்து, லோத்து தீவிரமா ஓடுப்பா, தீவிரமா ஓடி அந்த மலைக்கு நீ ஓடி போய் தப்பித்துக்கொள், தீவிரமாய் 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 என்ற வார்த்தையை கூறுறாங்க. ஆனால் அது லோத்தினுடைய இருதயத்துல கிரியை செய்யல, தாமதித்து கொண்டிருந்த போது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிற கேள்வி, எதுல தாமதித்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தாமதம் எதுல இருக்குது? வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இன்னைக்கு இல்ல, சரி பார்ப்போம், இன்னைக்கு தான் இந்த வேலையோட முடிஞ்சிருச்சுல, நாளைக்கு காலையில 5 மணிக்கு அலாரம் வைப்போம், நாளைக்கு காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சு தனி ஜெபம் பண்ணுவோம். நாளைக்கும் 4 மணிக்கு அலாரம் அடிக்கிறது, அப்போதும் தாமதம். எத்தனையோ காரியத்துல தாமதம் செய்து கொண்டே இருக்கிறோமே. ஒருவேளை இந்த வார்த்தை எங்கெங்கோ இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ரட்சிப்படையும்படி தேவன் கொடுத்த தருணங்களை தாமதித்து கொண்டிருக்கிறீர்களோ? இன்னைக்கு இல்லை, என் குடும்பத்துல நான் ஐயோ இப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், என் குடும்பம் என்னை ஒதுக்கி வச்சிருமே, இப்போ ஆண்டவருக்கு நான் முழு இருதயத்தோடு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன்னா என் சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? என் பிள்ளையினுடைய திருமணம் நடந்துடட்டும், என் மகனுடைய காரியம் நல்லபடியா முடிஞ்சிடட்டும், அதுக்கப்புறம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், முழு இருதயத்தோடு அவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவர் லோத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அவன் தாமதித்த போது, நாம் நிற்கிற நேரம் உலகத்தின் கடைசி மணித்துளிகள்ல வந்து நிற்கிறோம். எங்க நின்று கொண்டிருந்திருக்கிறோம்? அழிய போகிற ஒரு பூமியில் நின்று கொண்டிருக்கிறோம். எப்போது நின்று கொண்டிருக்கிறோம்? கடைசி மணித்துளிகளில் நின்று கொண்டிருக்கிறோம். விதவிதமான எல்லா விதமான கொள்ளை நோய்கள், ஆண்டவர் வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம தாமதிச்சு கொண்டிருக்கிறோம், ஊழியம் செய்ய தாமதித்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை இன்னும் நெருங்கி சேர தாமதித்து கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பை அடையும்படி இன்னும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்க தாமதித்து கொண்டிருக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், மொர்தெகாய் இதே போன்ற ஒரு சூழ்நிலை தான். யூத மக்களுக்கு அழிவு என்று வந்த செய்தியை கேட்டவுடன் மொர்தெகாய் ஒரு நிமிடமும் தாமதிக்கவில்லை. உடனே என்ன செய்யணும் என்று யோசிக்கிறார். எஸ்தர் ராஜாத்தி, நீ உள்ளே இருந்தாலும் நீ தப்பித்துக் கொள்வாய் என்று நினைக்கிறாயோ? லெட்டரை எழுதுகிறார், ஒரு மனுஷன்ட்ட கொடுத்து எஸ்தர் கைக்கு இது போய் சேர்ந்துடும். போய் சேர்ந்தது. துரிதமாய் செயல்பட்ட எஸ்தர், மிக மிக துரிதமாய் தீவிரமாய் செயல்பட்ட மொர்தெகாயின் மூலம் யூத ஜனங்களுக்கு வரவிருந்த அழிவு மாற்றப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் ஊழியர்களாக நம்மிடத்துல சொல்லுகிற காரியம், அழிந்து போகிற ஆத்துமாக்கள் நம்ம கண்ணுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஸ்டேஷன்ல நின்றுகிட்டு இருக்கிறோம், பிளாட்ஃபார்ம்ல நின்றுகிட்டு இருக்கிறோம். ஆனா நிக்காத ட்ரெயின் போல, வேகமாக போகிற ட்ரெயின் போல ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறோம். ஏன்? நான் இன்னும் சரியாகணுமே, நான் இன்னும் நல்லா ஊழியம் செய்யணும். ஆனா நான் சரியாகிறதுல இன்னும் தாமதம். இன்னும் ஆண்டவருடைய இருதயத்துல ஏற்றவனாக நொறுங்குண்டவனாக வருவதற்கு நம்ம தாமதிக்கிறதுனால எத்தனையோ ஜனங்கள், நம்ம அறிஞ்ச ஜனங்கள், நம்ம பேசின ஜனங்க, நம்ம கூட உறவின் முறையில் இருந்தவங்க எத்தனையோ நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். நம்ம பிளாட்ஃபார்ம்ல நின்று பார்த்துட்டே இருக்கோம். மும்பை எக்ஸ்பிரஸ்லாம் விருதுநகர்ல நிற்காது, வேகமாக போகும். கண்ணில் அதில் என்ன எழுதிருக்கு அப்படிங்கிறது கூட நம்மளால் பார்க்க முடியாது. அதே சூழ்நிலையில் தான் நாம் நிற்கிறோம். நாம் நின்று கொண்டிருக்கிறோம், தாமதித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எதிராக நரகத்தை நோக்கி கோடி கோடி ஆத்துமாக்கள் நிற்காத எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போல போய்கொண்டே இருக்கிறார்கள். லோத்து தாமதித்தான். தாமதித்த ஒரு மனிதனை கொண்டு தேவன் எதுவுமே செய்ய முடியாது. தேவதூதன் சொல்லுகிறார், மலைக்கு ஓடிப்போ, இந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றாரு. 2 அட்ரஸ் சொன்னாலும் லோத்து வாழ கீழ்ப்படிய முடியல. ஆனா ஆபிரகாம் 2 அட்ரஸே தெரியாது, ஆண்டவர் வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு போறாரு. மனைவியை கூட்டிட்டு எல்லா தன்னுடைய காரியங்களையும் சேர்த்து கொண்டு போகிறார். ஆபிரகாமுக்கு 2 அட்ரஸ் கொடுக்கப்படல. ஆண்டவர் சொல்லல, உன்னை இங்க கூட்டு போறேன்னு சொல்லல, உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் எல்லாத்தையும் விட்டு நீ கிளம்புப்பான்னு சொன்ன உடனே கீழ்ப்படுகிற ஆபிரகாம் எங்கே? 2 அட்ரஸ் கொடுக்கப்பட்டும் நீ தப்பித்து போகும்படி மலைக்கு போப்பான்னு சொல்லியும் கீழ்ப்படியாத தாமதித்து கொண்டிருந்த லோத்து எங்கே? ஒருவேளை நம்ம தாமதித்து கொண்டிருக்கிறோம், ஒருவேளை குடும்பத்தின் கணவரா ஊழியரா நம்ம தாமதித்து கொண்டிருக்கிறோம் என்றால், உலகப்பற்றுள்ள ஒரு மனைவி இருந்தாலும் கணவன் ஊழியத்திலே தாமதித்துத்தான் கொண்டிருப்பான்.
உலகப்பற்றுள்ள மனைவி, உலகத்தின் மேல ஆசை கொண்ட அந்த லோத்துவின் மனைவியை போல பின்னிட்டு திரும்பி பார்க்கிற ஒரு இருதயம் உள்ள மனைவி, அல்லது தன்னுடைய சொந்த பந்தங்கள், இன்னும் நான் விட்டு வந்த காரியங்கள், சோதோமிலே இருதயத்தை வைத்துவிட்டு ஓடின லோத்துவின் மனைவியை போல உலகப்பற்றுள்ள மனைவி, உலகப்பற்றுள்ள ஒரு குடும்ப அங்கத்தினர் இருந்தாலும் அந்த குடும்பத்தின் தலைவர் ஓடுவதற்கு தாமதிக்கத்தான் செய்யணும். ஏன் தாமதிச்சாருன்னு தெரியல. லோத்தின் மனைவி என்ன சொன்னாங்க? இதை எடுத்துட்டு வந்துடுறேன், அதை எடுத்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் நில்லுங்க, அதை இதை பிறக்குனாங்களான்னு தெரியல. ஆனா லோத்து தாமதித்தார். அவர் வீட்டின் எஜமான், அவர்தான் தலைவன், அவன்தான் நீதிமான் தானே, அவன்தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் தாமதித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவங்க மேல வச்ச கிருபையினால கையை பிடிச்சி, அந்த தேவதூதர்கள் கையை பிடிச்சி வெளியே வரைக்கும் விட்டு போறாங்க. நீங்க பின்னிட்டு பாத்துறாதீங்க, வேகமாக ஓடுங்க என்று சொன்ன சத்தத்துக்கு கூட லோத்துவின் மனைவியால் கீழ்ப்படிய முடியவில்லையே. இன்றைக்கு உலக பற்றோடு நாம் இருந்து கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்ம தாமதிக்கத்தான் செய்வோம். நம்முடைய இருதயத்தில் ஆபிரகாமை போல முதலிடம் ஆண்டவர் இல்லைன்னா, நம்முடைய இருதயத்தின் முழுசும் ஆண்டவர் இல்லை என்று சொன்னால், நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நம்ம தாமதிக்கத்தான் செய்வோம். நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நம்ம தாமதிக்கத்தான் செய்வோம். ஆனால் தாமதிக்கிற எந்த ஆத்துமாவையும் கொண்டு தேவனால ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாது என்பதை அறிந்து கொள்வோம். எச்சரிப்பின் அடையாளமாக இருந்த லோத்துவின் மூலம் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் சொல்லுகிற காரியம், மகனே நீ தாமதிக்காதே. நான் ரட்சிக்கப்படணும்னு உனக்கு எல்லாம் என்ன பத்தி தெரியும், ஆனா ரட்சிப்பை நீ தள்ளி போடாத, நாளைய தினத்துக்கு தள்ளி போடாத. உன் ஊழியத்தின் பாதையில நீ எடுக்க வேண்டிய முடிவுகளை தாமதம் செய்யாத. ஆத்துமாக்களை சந்திக்கணும் நினைக்கிற காரியத்துல பிளான நோட்ல எழுதி வைத்தால் மட்டும் போதாது. அந்த பிளானுக்காக ஜெபித்து நாம் செயல்பட வேண்டும். அடுத்த நொடியே என்ன செய்யலாம்? ஒரு போன் போட்டாத அந்த ஆத்துமாட்ட பேசலாமா? போக முடியாத சூழ்நிலையா இருக்கிறது. ஏதாவது ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டு தாமதம் பண்ணாமல் இருக்கும்போதுதான் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். மூன்றாவது காரியம், நான் கண்ட காரியம், வேதத்திலே அவர் யாரையும் ஆதாயப்படுத்தவே இல்லை. லோத்து நீதிமான் தான், அவருக்கு நீதியுள்ள ஒரு இருதயம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அது உண்மைதான். அவர்களுடைய அக்கிரம செய்கையினால அனுதினமும் இருதயத்தில் வாதிக்கப்பட்டார் என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய சாட்சி சோதோமில் எந்த ஒரு யாரையுமே ஆதாயப்படுத்தினதாக தெரியவே இல்லை. அவருடைய வார்த்தைக்கு சோதோமில் மதிப்பே இல்லை. அவர் வணங்குகிற தெய்வத்தை பற்றி யாரும் அறிந்ததாக தெரியவே இல்லை. எத்தனை வருஷம் சோதோமுக்குள்ள இருந்தாருன்னு நமக்கு தெரியல. நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம ஒரு சேஃப்டியான இடத்துல இருக்கிறோமா, லோத்துவ மாதிரி செழிப்பான இடத்துல, அதை தெரிந்து கொள்றோமாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லவே இல்லைங்க. தேவ சித்தத்தில் இருக்கிறோமா? நம்ம நினைக்கலாம், ஐயோ இந்த இடத்துல எனக்கு அவ்வளோ ஒரு செழிப்புள்ளையே, காரியத்திற்கான தேவைகள்லாம் சந்திக்கப்படலையே, நெருக்கத்தில் தானே நான் இருக்கேன், என்கிட்ட எந்த ஒரு பணமும் இல்லையே, எந்த காரியத்தை செய்வதற்கு என்னால் முடிவெடுக்க முடியல, இந்த இடத்துல இருக்கிற இது செழிப்பா அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் செழிப்பான இடத்துல இருக்கிறீங்களா, பாதுகாப்பான இடத்துல இருக்கிறீங்களா, அதெல்லாம் முக்கியமே இல்லை. ஏன் சித்த நீ இருந்தானா என் காரியத்தெல்லாம் நீ செய்து முடிப்ப. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், அவருடைய சித்தத்துல நம்ம இருக்கிறோமா? அவருடைய சித்தமில்லாத ஒரு இடத்துல லோத்து இருந்தார். அவருடைய சாட்சி யாரையுமே ஆதாயப்படுத்தவே இல்லை. அவருடைய வாழ்க்கை யாரையுமே பக்திக்குரியவர்களாக மாற்றவே இல்லை. அவன் பக்திக்குரிய வாழ்க்கை யாரையுமே சோதோமில் அவனை குறித்து கவர்ந்து இழுக்கவே இல்லை. ஒருவேளை யோசிச்சு பார்த்தா 2 ராஜாக்கள் 4-5 அதிகாரத்துல வாசிக்கிறோம், எலிசா என்ற தீர்க்கதரிசியை குறித்து அந்த கணமுருந்திய ஸ்திரீ சொல்றாங்க, இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்லி சாட்சி கொடுத்தாங்க. ஆனா சோதோம் வருஷ கணக்காக, ஆனா லோத்து சோதோம்ல வருஷ கணக்காக இருந்தாரே, லோத்துவை குறித்து ஒரு சாட்சியும் தெரியவில்லை. ஏன் அவர் வணங்கின ஆண்டவரை யாரும் அறிந்து கொண்டார்களா என்று கூட தெரியவே இல்லை. அந்த குட்டி பிள்ளை, நாகமான் வீட்டில் இருந்த குட்டி பிள்ளைக்கு எலிசாவை தெரிஞ்சிச்சு, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு. ஒரு குட்டி பிள்ளைக்கு கூட ஒரு தேவனுடைய மனிதனின் சாட்சி தெரிந்திருந்தது. ஆனா நீதிமானாகிய லோத்துவை குறித்து வருடக்கணக்காக குடியிருந்த சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு தெரியவில்லையே. காரணம் என்ன? லோத்துவின் கிரியை இல்லாத வாழ்க்கை, லோத்துவின் சாட்சி இல்லாத வாழ்க்கை. அவருடைய உள்ளம் நீதிமானதா இருந்தது, நீதியுள்ள இருதயம் தான். அவர் நல்லவர் தான், விசுவாசித்தவர் தான், விசுவாசம் உள்ளவர் தான், மனம் திரும்பியவர் தான். அவர் பாவி கிடையாது. ஆனா நீதிமானா இருந்தார். தனக்கு மட்டும் தான் இருதயத்துல வைத்து கொண்டார். ஆண்டவரை குறித்து சொல்லணுமே, ஒருவேளை அவங்க வேலைக்காரர்கள், அந்த மேய்ப்பர்கள் கூட அவர் வணங்கின எஜமான் வணங்கின ஆண்டவரை வணங்கினதா தெரியல. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க லோத்துவின் சாட்சியை பார்த்ததா தெரியல. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட, அவங்க பழகிறவங்க கிட்ட ஆண்டவரை பத்தி லோத்து சொன்னதா
தெரியவே இல்லை. அந்த ராத்திரி வேளையிலே, சாயங்கால வேளையிலே அந்த 2 தேவதூதர்களையும் சோதோமை அழிக்கும்படி உள்ள வராங்க. லோத் ஒளிமுக வாசலில் இருந்தார்னு போடப்பட்டிருக்குது. யார் ஒரு பட்டணத்தின் ஒளிமுக வாசல்ல இருப்பார்? அந்த ஊரினுடைய மூப்பர்கள் அதுல இருக்கலாம். ஒருவேளை அதுல கனத்துக்குரியவங்க தான் சாயங்கால வேளையில நியாயம் செய்யும்படி அந்த ஒளிமுக வாசல்ல இருப்பாங்க. ஆனா லோத்து அந்த இடத்துல இருந்திருக்காரு. எப்படி அந்த இடத்துல இருந்தார்? ஒரு அதுக்கு அந்த முந்தின அதிகாரத்துல பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு போர் நடக்குது, ஒரு சண்டை நடக்குது. சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிறாங்க. ஆபிரகாம் இந்த செய்தியை கேட்டு அவனோடு கூட இருந்தவர்களும் அவர்களோடு போரிட்டு அந்த சோதோம் கொமோராவின் ராஜாவையும் லோத்துவின் குடும்பத்தையும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் விடுவித்து வருகிறதாக முதல் அதிகாரம் சொல்லுது. அப்போ ஒருவேளை லோத்துவினுடைய சொந்தக்கார் ஒருத்தரால தான் நம்ம எல்லாம் மீட்கப்பட்டுட்டோம், சிறையிலிருந்து மீட்கப்பட்டுட்டோம்னு சொல்லி அந்த ராஜா அவரை ஒரு பதவி கொடுத்திருக்கலாம். ஆனாலும் அந்த பதவியிலே இருந்ததனுடைய நோக்கம் தெரியாம தான் லோத்து என்ன செஞ்சிருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு. ஒளிமுக வாசலின் வாசல்ல தான் இருந்தாரு. ஆனா அந்த வேலையை அவர் செய்யவில்லை. அவர் மூலம் நிமித்த வேண்டிய அதிகாரத்தை, அவர் மூலம் வர வேண்டிய காரியங்கள் அதுல நடந்ததாக தெரியவில்லை. ராத்திரி வேளையிலே எல்லாம் அப்பத்தை சாப்பிட்டுட்டு கதவை மூடி உறங்க செல்லும் போது அந்த ஊர்ல இருக்கிற வாலிபர் முதல் பெரியோர் கிழவர் மட்டும் கதவை தட்டுறாங்க. பாவமுள்ள பட்டணம், அக்கிரமம் நிறைந்த பட்டணம், வேதனை நிறைந்த பட்டணம், அருவருக்கத்தக்க பட்டணம், தேவ தூதர்களையும் ஒரு ஆண்கள் 2 பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி கதவை ஓங்கி தட்டும் போது லோத்து உள்ள இருந்து சொல்லுகிறார், ஐயோ வேண்டாம், நீங்க இந்த காரியத்தை சொல்ல வேண்டாம். லோத்து கதவை லேசா வெளியே திறந்து போகிறாரு. சொல்றாரு, ஐயோ இப்படி செய்ய வேண்டாம். சொன்ன உடனே லோத்துவுக்கு அந்த மனிதர், வாலிபர்கள், கிழவர்கள் சொல்லுகிற பதில் என்ன? பரதேசியா வந்த இவனா நமக்கு நியாயம் சொல்லுவது? லோத்துவினுடைய வார்த்தைக்கு, இத்தனை ஆண்டு வாழ்ந்த வாழ்க்கைக்கு மதிப்பே இல்லை ஐயா. என்றைக்கு நம்முடைய வார்த்தை மதிப்புள்ளதாக மாறும் தெரியுமா? நம்முடைய கிரியை, நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு முன்பதாக, மனிதர்களுக்கு முன்பதாக இந்த வேதத்தின்படி இருக்கும்போது நம்ம சொல்லுகிற வார்த்தையும் கனமுடையதாய் மாறும். சுத்தமான மழை துளிதான் அது சாக்கடையில் விழுந்தோடனே சாக்கடை தண்ணியா மாறிடுது. சுத்தமான மழை துளிதான் அது சிப்பிக்குள்ள விழுந்தோடனே முத்தா மாறுது. சுத்தமான லோத்து தான், நீதிமானான லோத்து தான் சோதோமுக்குள்ள விழுந்துட்டார். சோதோமுக்குள்ள போயிட்டாரு. அவருடைய வார்த்தை, அவருடைய வாழ்க்கை யாரையுமே இம்பாக்ட் பண்ணவே இல்லை. மருமகனும் லோத்துவினுடைய வாழ்க்கையினால பாதிக்கப்படலை. லோத்துவினுடைய பக்தி யாரையும் பக்திக்குரியவர்களா மாற்றல. லோத்து சோதோம்ல ஒரு சாரமற்ற உப்பாகத்தான் வாழ்ந்து போனார். எவ்வளவு வேதனை இல்லை! சாரமற்ற உப்பு எதற்கு பயன்படும்? சாரமற்ற உப்பை கொண்டு எதை சமைக்க முடியும்? சாரமற்ற உப்பாய் ஊர்காருடைய பார்வைக்கு, தன்னுடைய மருமகன்களுடைய பார்வைக்கு அவர் தெரிந்து போனார். கனியுள்ள வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். யாரையுமே ஆதாயப்படுத்தலன்னு சொல்லும்போது இன்னொரு வேதனையான காரியம், அவருடைய குடும்பத்தையே அவரால் ஆதாயப்படுத்த முடியாம போயிருச்சு. ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து எச்சரித்து சொல்லுகிற வார்த்தை, நம்ம ஊழியம் செய்யலாம், ஆண்டவருக்காக இருக்கலாம், ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்களை, உன் உறவினர்களை, உங்க சுற்றி இருக்கிறவங்களை ஐக்கியத்தார அவங்களை பாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய குணநலன் இருக்கிறதா, உங்களுடைய பக்தி இருக்கிறதா, உங்களுடைய ஆத்ம ஆதாயம் இருக்கிறதா என்று ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் கேள்வியை வைக்கிறார். கிரியையற்ற விசுவாசம், சாட்சி இல்லாத வாழ்க்கை, ஏனோ தானோ என்று வாழ்ந்து முடிக்க போகிறோமா? சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இப்போ நாங்கெல்லாம் வெளியில போய் எதுவும் செய்ய முடியல, எங்க குடும்பத்தோடு இருக்க முடியல, பரவாயில்ல. ஆண்டவர் இந்த நாள்ல எங்க உங்களை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்க உங்க சாட்சியை பகிர முடியுமா? அந்த இடத்துல சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கிறதா? உங்களுடைய வார்த்தைக்கு கனம் இருக்கிறதா? உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய சாட்சி வாழ்க்கை பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்களை பாதிக்குதா? அவங்க ஐயோ காலையில எழுந்து ஜெபிக்கிறாங்களே, அவங்க எதை சொன்னாலும் எப்படி ஒரு கூலா எடுத்துக்கிறாங்க, எதையுமே மானோ சூடு சொரணை இருக்கக்கூடாது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு அதுதான் முதல்ல வருது. சின்ன வார்த்தையை கூட பெருசா நினைச்சு வீணாக கவலைப்பட்டு, வீணாக வார்த்தைகளை பேசி, வீணாக 4 பேர்ட்ட சொல்லி வீணா அழுது கொண்டு இருக்கிறோமே. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்க சித்தம் பரலோகத்துல செய்யப்படுகிறது போல என் வாழ்க்கையில செய்யப்பட்டுட்ட ஆண்டவரே. உங்க சித்தத்தின் மையத்துல நான் இருந்தேன்னா உங்க சித்தத்தை நான் செய்து முடிக்க முடியும் ஆண்டவரே. என் குடும்பத்தை நான் ஆதாயப்படுத்த முடியும் ஆண்டவரே. எந்த காரியத்திலே நான் தாமதிக்க மாட்டேன் ஆண்டவரே. எந்த காரியத்தையும் தெரிந்தெடுக்கிற காரியத்துல உம்மை நோக்கி நான் பார்ப்பேங்கிற இருதயம் நமக்குள்ளாக வந்துவிடும். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். எச்சரிப்பின் அடையாளமாக ஆண்டவர் அந்த நாளில் லோத்துவை குறித்து நம்மளோடு பேசினார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவரை அறிந்தவர்கள் தான், ஆனால் இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ?
ரட்சிப்பை நாளைய தினத்திற்கு தள்ளி போட்டு கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவர் சொல்லுகிறார், தாமதிக்கிற ஒரு மனிதனை வைத்தும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவன் இருக்கிற இடத்திலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவன் வாழுகிற குடும்பத்திலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. தாமதிக்கிற இருதயமே, தேவன் உன்னை பார்த்து கூறுகிறார், இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம், இன்றே அவரண்டே ஓடி வந்து விடுவோமா? இந்த செய்தியை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய இருதயத்தில் இன்னும் நான் சாரமற்ற உப்பாயிருக்கிறேனே, நான் எதற்கு உதவ முடியும் என்று சொல்லி ஏதேதோ காரியத்தில் என் சாரத்தை நான் இழந்து போனேனே என்று சொல்லி தவிக்கிறீர்களோ? ஆண்டவரண்டை வரும்போது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளிவே தேவன் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆண்டவரண்டை வருவீங்களா? தொடர்ந்து உடைய கிருபை ஆளுகை இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருக்கட்டப்பா. உங்க சித்தத்தை மாத்திரம் செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. எங்க ஆதாயத்துக்காக அல்ல ஆண்டவரே. எங்க ஆண்டவரே, எங்களுடைய ஆத்தும ரட்சிப்பு ஈடேற நாங்க காரியங்களை செய்ய எங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னோட பேர் ரூபிகா. நான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து மதுக்கூர்லேருந்து நான் வந்திருக்கேன். என்னோடய ஃபேமிலி எப்படின்னா, என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒரு முற்றிலும் யாருமே தேவனை அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து உள்ளவங்க. நானும் அதுலேருந்து தான் நான் வந்திருக்கேன். நாங்கள் எப்படி ஆண்டவரை தெரிஞ்சுக்கொண்டோம் அப்படின்னா, என்னுடைய தாயார் மாத்திரம்தான் சபைக்கு தேவனை அறிந்து கொண்டு சபைக்கு போகிறவங்களா இருந்தாங்க. பாக்கி யாருமே தேவனை அறியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அப்போது என்ன ஆச்சுன்னா, அவங்க போய்கொண்டு இருந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா கேரளாவில் ஒரு ஒர்க் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து வரும் பொழுது ஆக்சிடெண்ட் ஆகி 3 நாட்கள் சுயநிலைவே இல்லாமல் ஒரு இடத்துல இருந்தாங்க.
அப்போ ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறப்போ யாருமே அவங்கள பார்க்கறது கிடையாது. அங்கேருந்து வேலை செஞ்சுட்டு வந்தவங்க மாத்திரம்தான் அவங்கள பார்த்து அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்களுக்கு சுயநினைவே இல்லை, இவங்க வந்து உயிர் பிழைக்கிறது ரொம்ப கடினமான ஒரு வேலை, நீங்கள் ஸ்டெப் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு, எங்களுக்காக ஸ்டெப் எடுத்து வர்றதுக்கு யாருமே இல்லை. நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எங்கள் அம்மா போன அந்த சபையிலிருந்து சபை போதகர், சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து எங்கள் அப்பாவுக்காக அழுது கண்ணீரோட மன்றாடி தேவனிடத்துல செபிச்சாங்க. அப்போது செபிக்கும் பொழுது ஆண்டவர் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலையை, கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு. அப்பொழுது சுயநினைவே இல்லாமல் இருந்த எங்கள் அப்பா கண்முழிச்சு சுயநினைவுக்கு வந்தாங்க, எழுந்திரிச்சு உக்காந்தாங்க. டாக்டர்லாம் சொன்னாங்க இட் இஸ் மிராக்கிள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவங்களாம் அழுது செபிக்கும் பொழுது ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு சுகத்தை எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தாரு. அந்த ஒரு அற்புதத்தை செஞ்சு எங்கள் குடும்பத்தையே ஒரு துக்கத்தையெல்லாம் மாற்றி சந்தோஷமாக மாற்றினாரு. அப்போலேருந்து எல்லாருமே தேவனை அறிஞ்சு முழு விசுவாசத்தோடு சபைக்கு போக ஆரம்பித்தோம். எவ்வளோதான் சபைக்கு போனாலும் ஆண்டவரை முற்றிலும் ஒரு ஈடுபாடே இல்லாமல் நான் போயிட்டு இருந்தேன். கூப்பிட்டாங்க போனேன் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கேட்டார், என்கிட்ட ஒரு நாள் சந்திச்சார். எரேமியா 1:5 அந்த வசனத்தின் மூலமாக என்னை பேசினார். என்ன அப்படின்னா, உன்னை தாயின் வயிற்றில் இருக்கும்போதே உன்னை தெரிந்து கொண்டேன். என்னுடைய இருதயத்தை அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் தொட்டார். இப்போ ஆண்டவர் கேட்டார், உன்னை நான் தெரிஞ்சிருக்கேன், நீ என் மேலே அன்பாக இருக்கிறேன்னு சொல்ற, ஆனா என் மேல அன்பா இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. என்ன ஆண்டவரை சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது சொன்னாரு, என்னுடைய முழுமையான விருப்பத்தை தெரிஞ்சு என் விருப்பத்தை நிறைவேற்றி என்னை சந்தோஷப்படுத்துறது தான் நீ என் மேல வச்சிருக்க ஒரு முழுமையான அன்பு, அப்போதான் நீ என்னை நேசிக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய இருதயத்தை ரொம்ப பாதிச்சது. அப்போ ஆண்டுடைய விருப்பம் என்ன, ஆண்டுடைய ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தவருடைய ஊழியத்தை செய்தவரை மகிமைப்படுத்துகிறதா அவருடைய பெரியமான விருப்பம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அநேக ஊழியங்கள் எங்க கிராமங்களில் ஒரு சின்ன சின்ன ஊழியங்கள் எங்கள் சபையோட சேர்ந்து நான் செய்ய ஆரம்பிச்சேன். அப்போ வந்து அந்த சமயத்துல தான் ஆண்டவர் வந்து டேவிட் அண்ணா மூலம் வந்து பேசினாங்க. ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறார், நீ என்ன அவருக்காக செஞ்சிட்டு இருக்கன்னு அவங்க சொன்னது வந்து தேவன் அண்ணன் மூலமா பேசினாரு. பேசும் பொழுது இன்னும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் உமக்காக ஏதாவது நான் செய்யணுங்கிற ஒரு வைராக்கியத்தோட வந்து இப்போ நான் அந்த கிராம மிஷினரி இயக்கத்துல நான் சேர்ந்து இதுல ஒரு மிஷினரியா இருந்து இவர்களோட சேர்ந்து ஆண்டோடைய வேலையை செய்து நான் மகிமைப்படுத்துறேன். தேவனை நான் நேசிக்கிறேன், அன்பு செலுத்துறேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா முழுமையாவே நம்ம தேவன் மீதான அன்பு வச்சிருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துறோம் அப்படின்னா அவருடைய விருப்பங்களான ஊழியங்களை செய்து அநேக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை அவர்களை மீட்டெடுத்து தேவன் பக்கமாக திருப்பி பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தப்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா அவருடைய பெரிதான விருப்பமும் கூட, நாமும் அவர் மேல வச்சிருக்க அன்பும் கூட. அதனால நீங்களும் அவருடைய அன்பை அறிந்து செயல்படுங்கள். எனக்கு செய்த ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஒரு நார்மல் மேன் வயது ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா, கண் பார்வை குறைகிறது. சில நேரம் கேட்ராக்ட், கண் புரை அப்படின்னு ஃபார்ம் ஆகி என்ன செய்யுது, கண்ணு சரியாக தெரிகிறது இல்லை. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அந்த கேட்ராக்ட் மாதிரி உருவாகி நம்ம வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது, கண் திறக்கப்பட்டு ஆரம்பித்தோம். இயேசுவை கண்டுவிட்டோம், பாவ மன்னிப்பை கண்டுவிட்டோம், பரலோகம்னு ஒன்று இருக்குங்கிறதெல்லாம் நம்ம மனக்கண்களில் பார்த்துட்டோம். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆக வாய்ப்பு இருக்கிறது, எப்படி ஒரு கேட்ராக்ட் உருவாகி ஒரு மனிதனுடைய பார்வை குறைய ஆரம்பிக்கிறதோ அதே போல் உங்களுடைய பார்வை, என்னுடைய பார்வை குறைய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சண்டே கிளாஸுக்கு நம்ம எல்லாருமே வந்து பாட்டு படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நானும் அக்காவும் சேர்ந்து பாட்டு மட்டும் பாடுவோம். அதுக்கப்புறம் ஆக்ஷன் சொல்லி கொடுப்பேன். தந்தன தந்தன தானா தந்தன 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 தானா தந்தன தந்தன சன்ன படைச்சதாரு யாரு யாரு, நம்ம இயேசுதானே சூப்பர் ஜோரு. சன்ன படைச்சதாரு யாரு யாரு, நம்ம இயேசுதானே சூப்பர் ஜோரு. சன்ன படைச்சவர் உன்னை படைச்சவர், பாவத்திலே விழுந்து நம்மை மீட்டெடுத்தவர். சன்ன படைச்சவர் உன்னை படைச்சவர், பாவத்திலே விழுந்த நம்மை மீட்டெடுத்தவர். உன் வாழ்க்கையெல்லாம் கரெக்ட் பண்ணுவார், இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக்குவார். உன் வாழ்க்கையெல்லாம் கரெக்ட் பண்ணுவார், இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக்குவார்.
தந்தன தந்தன தானா தந்தன 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 தானா தந்தன 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 தானா தந்தன 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 தானா தந்தன தந்தன. சன்ன படைச்சதாரு யாரு யாரு, நம்ம இயேசுதானே சூப்பர் ஜோரு. சன்ன படைச்சதாரு யாரு யாரு, நம்ம இயேசுதானே சூப்பர் ஜோரு. சன்ன படைச்சவர் உன்னை படைச்சவர், பாவத்திலே விழுந்த நம்மை மீட்டெடுத்தவர். சன்ன படைச்சவர் உன்னை படைச்சவர், பாவத்திலே விழுந்த நம்மை மீட்டெடுத்தவர். உன் வாழ்க்கையெல்லாம் கரெக்ட் பண்ணுவார், இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக்குவார். உன் வாழ்க்கையெல்லாம் கரெக்ட் பண்ணுவார், இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக்குவார். தந்தன தந்தன தானா தந்தன 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 தானா தந்தன தந்தன. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். நம் இந்தியாவிற்கு வந்து ஊழியம் செய்த வில்லியம் கேரி ஒரு முறை மிகவும் நெருக்கமான பாதையில் சென்று கொண்டிருந்தார். என்னன்னா, அவருடைய மனைவி மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தார். அவருடைய ஒரு குழந்தை இறந்து போனது. 7 வருடங்கள் கஷ்டப்பட்டாலும் ஒரு ஆத்மா கூட ரசிக்கப்படலை. ரொம்ப பிரயாசப்பட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ண கஷ்டப்பட்டு எழுதின காப்பீஸ் எல்லாம் ஃபயர் ஆக்சிடென்ட்ல எரிஞ்சு போயிடுச்சு. இவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, ஆண்டவர் உண்மையாகவே என்னை அழைச்சிருக்கிறாரா, இந்தியாவுக்கு வந்தது சரிதானா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி வந்துருச்சு. யோசனை வந்துச்சு, ஆண்டவரை நீங்கள் உண்மையை என்னை அழைச்சிருக்கீங்களா, நான் இந்தியாவிற்கு வந்தது உங்கள் சித்தத்தின்படி தான் வந்திருக்கனா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை கேட்டு ஜெபம் பண்ணார். ஆனால் ஆண்டவர் ஒரு பதில் கூட சொல்லலை, அமைதியாக இருந்தார். நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், சில நேரங்களில் ஆண்டவர் நிறைய கேள்விகள் கேட்போம், அவர் அமைதியாக இருக்கிறார். அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்னா, அவர் அமைதியாக இருக்கிறதுனால நாமும் அமைதியாய் இருக்க வேண்டும், நம்ம பதறிடக்கூடாது. அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, அந்த வில்லியம் கேரி அந்த ஆக்சிடென்ட் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுனால அதை கேள்விப்பட்ட அநேகர் வெளிநாடுகளிலிருந்து இவருக்கு உதவி அனுப்புனாங்க. சிலர் பிரிண்டிங் மிஷின் அனுப்புனாங்க. 7 வருடங்கள் கஷ்டப்பட்ட அந்த காரியத்தை 2 வருஷத்தில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் வில்லியம் கேரி மூலமாக உதவி செஞ்சார். அல்லேலூயா. அது இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கமான சூழ்நிலைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் பதில் நம்ம எதிர்பார்த்தபடி கிடைக்கல, நம்ம கேட்டபடி நடக்கலை. ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் அமைதியாக இருந்து நமக்காக பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அதனால் நெருக்கமான சூழ்நிலை வரும்போது இந்த வசனத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அதனால எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போய்விட வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்துகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய நினைவுகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அதனால ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியங்களை நேர்த்தியாக செய்து முடிப்பார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் கலங்கி சோர்ந்து நின்றுவிட தேவையில்லை. காரியங்களை மாற்றுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார், காரியங்களை மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். குட்டி செல்லங்களே, பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சம்மர் லீவு விட்டாச்சு, செம்ம ஜாலியா இருக்கீங்களா? வீடியோ கேம், கம்ப்யூட்டர் கேம், இன்னும் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்டிங்கா சூப்பரா ஜாலியா உங்க லீவு நீங்க என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க. காலையில ரொம்ப லேட்டா நல்லா தூங்கி எழுந்திருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கோம். மே மாசம் உங்களுக்காகவே ஸ்பெஷலா விபிஎஸ் ப்ரோக்ராம் ஆயத்தமாயிட்டு இருக்கு. எஸ், நம்ம ஆமேன் வில்லேஜ் டிவில வில்லேஜ் விபிஎஸ் அப்படின்னு சொல்லி குட்டி பிள்ளைகளாகிய உங்களுக்காக, இயேசுவின் சந்ததியா இருக்கிற உங்களுக்காகவே விபிஎஸ் ப்ரோக்ராம சூப்பரா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கீங்களா?
என்னெல்லாம் வரப்போகுது தெரியுமா? இதுவரைக்கும் நீங்க கேட்காத புத்தம் புது பாடல்கள், சூப்பரான ஆக்ஷன், ஸ்டோரிஸ் இருக்கு, பப்பட் இருக்கு, புது பப்பட் உங்க கூட பேச போகுது. ரொம்ப ஜாலியா இருக்கு போகுது. அது மட்டுமா, சூப்பர் சூப்பர் ஷார்ட் பிலிம்ஸ் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, மேஜிக் இருக்குது. வாவ், எக்ஸைட்டிங். இத்தனை சூப்பர் ப்ரோகிராமோட உங்களை சந்திக்க எங்க குழுவினர் வர்றாங்க. என்னைக்கு தெரியுமா? மே மாசம் 6ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு தினந்தோறும் காலையில 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நாங்க ஒளிபரப்ப போறோம். ஒருவேளை காலையில உங்களுக்கு பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சாயங்காலம் 5 மணில இருந்து 7 மணி வரையும் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே குட்டி, சூப்பர் ப்ரோகிராம் இருக்குது, நிறைய மிஷனரி சம்பவங்கள் இருக்குது. நிச்சயமா சொல்றோம், இந்த 5 டேஸும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்டாயம் கொண்டு வரும். உங்களுக்கு இந்த 5 டேஸ் ப்ரோகிராமும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போகுது. குட்டீஸ் மட்டும் இல்ல, அம்மாமார்களே, நீங்களும் உங்க பிள்ளைங்களை கரெக்டா 10 மணிக்கு டிவி முன்னாடி உட்கார வச்சிருங்க. ஒருவேளை நாங்க ஊருக்கு போறோமே, நாங்க எப்படி பார்க்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் போன்ல ஆமீன் வில்லேஜ் டிவி அப்படிங்கிற ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எங்க இருந்தாலும் அதே டைம்ல நீங்க இந்த ப்ரோகிராம பார்க்க முடியும். ஓகே, இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீங்க. மாலை 5 மணி முதல் 7